அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மனோஜ். இது வரைக்கும் நான் என் லைஃப்ல யாரையும் முழுசா நம்பினதே கிடையாது. உன் மேல நான் அவ்வளோ ட்ரஸ்ட். வணக்கம். சிறகடிக்க ஆசை. முத்துக்கிட்ட முத்துவோட அப்பா, இனிமே நீ ரோகிணி விஷயத்துல தலையிடாத, உன்னால தான் அவ சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்றாரு. சரிப்பா, நான் இனிமே இவங்க வீட்டுக்கார் விஷயத்துல தலையிட மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு அண்ணன் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை பத்தி நான் யோசிக்கணும்ல, அவன் விஷயத்துல பேசுவோம்பா நானு அப்படின்ட்டு சொல்றாரு முத்து. மீனா உடனே மாமா தான் சொல்றாருல, வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க. ரூமில் போயிட்டு ரோகிணியும் மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இனிமேல் இப்படிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. இதை அவங்க அம்மா வெளியே நின்று ஒட்டு கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, இல்லை எங்கள் அம்மா தான் இந்த விஷயத்த மறைக்க சொல்லிட்டாங்க, அதனால தான் அப்படின்ட்டு. ஐயோ நம்மளை போட்டு குத்துருவோம் பொழுதே, எல்லா விஷயத்தையும் சொல்கிற போகிறான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இல்லைம்மா ரோகிணி, ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு வேலை போச்சு இல்லை, அப்போ நீ தானே என்கிட்ட சொல்ல வேணாம், நான் கஷ்டப்பட போகிறேன்னு சொல்லிட்டு நீ சொல்லி மறைச்சல, அதே மாதிரி தான் நானும் நீ கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைச்சேன். ஆனால் இந்த முத்து இப்படிலாம் பண்ணுவான்னு தெரிஞ்சு தான் நான் மறைச்சேன், பாரு எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. ஆமாம் அத்தை, முத்துவால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவனால் மனசு கஷ்டப்பட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எப்போவுமே அப்படி தான்மா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் மனோஜ் வேலை தேடி கிளம்பி போகிறாரு. அப்போ முத்து என்னடா மனோஜ், வழக்கம் போல் கிளம்பிட்டியா? ஆமாம், உனக்கு தான் வேலை இல்லை, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஒன்று ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை அவர் வேலைக்காக இன்டர்வியூக்கு போகிறாரு, போகும்போதே ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ், நீ வேலைக்கு போகிறத விட ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். என் இதில் ஷெட்டில் ஒரு கார் சும்மா தான் கிடக்கு, வேணுன்னா உனக்கு தான் டிரைவிங் தெரியும்ல, நீ அந்த காரை ஓட்டு அப்படின்ட்டார். அதுக்கு ஒன்று ரோகிணி கேட்குறாங்க, அவர் ஏன் கார் ஓட்டணும், அவர் தான் நல்லா படிச்சிருக்காரு, அவர் படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, என்ன கார் ஓட்டுறவங்களாம் என்ன ரொம்ப கேவலமானவங்களா, அதுவும் ஒரு தொழில் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ரோகிணி சண்டை போடுறாங்க. அவங்க அம்மாவை அவன் ஏன்டா கார் ஓட்டணும், அவனுக்கு என்ன தலையெழுத்தா, அவன் நல்லா படிச்சிருக்கான், அவன் படித்த படிப்புக்கு வீடு தேடி வேலைக்கு வரோம் அப்படின்னு. வீடு தேடி வேலைக்கு வந்ததை நாங்களும் பார்த்தோமே, இப்போ என்ன போய் பார்க்கில் படுத்து தூங்கி வந்தான், அடுத்தது பீச்சில் போய் உக்காந்துட்டு வருவான், இதெல்லாம் ஒரு கதையாக நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மீனா அங்கேருந்து ரோகிணி சண்டை போட்டு இருக்கும்போது மீனா அங்கேருந்து வராங்க. இன்னும் கார் ஓட்டுற வேலைன்னா என்ன தப்பான வேலையா, அவரும் உழைச்சி தானே சம்பாதிக்கிறாரு, யாரையும் ஏமாற்றி பிழைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோகிணிக்கிட்ட சண்டை போடுறாங்க. அதை கேட்ட அவங்க அம்மா நீ என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சண்டை போடுறாங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம இந்த வேலைக்கு அவர் சொல்லிட்டு அவர் மனோஜும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாம் போன பிறகு முத்துவோட அம்மா